கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 673 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ தான், ஓகேங்களா. இது வந்து நீட்டாக சிம்பிளாக பார்த்துருவோம், ஓகேங்களா. காருண்யா லாட்டரிக்குரிய 673 28/9/2024 ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டோம்னா 447. அதாவது இது வந்து நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட், ஓகேங்களா. இது நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுக்குறோம் இல்லையா கெஸ்ஸிங்கு, இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்த கெஸ்ஸிங் எல்லாமே மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். எல்லாத்துலேயுமே 4 வரும், ஓகேங்களா. யார் யாரெல்லாம் ஆல் போர்டு 4 போட்டுறீங்க இதுன்னு சொல்லுங்கள். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டோம்னா 4 4 4 1 இப்போ நம்ம ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அது ஏபி நமக்கு ஒரு ஏபி பாஸ். அதாவது நம்மளுடைய மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் ஏபி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான், ஓகேங்களா. இதில் வந்து இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறதே 3 டிஜிட் பாக்ஸும் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். அவ்வளோதான், முடிஞ்சு, ஓகேங்களா. நீட்டாக வின்னிங் வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்குருவோம், ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு ஆல் போர்டில் வந்து இருந்தது ஓரளவுக்கு ட்ரிக்ஸன். இதில் நம்மளுக்கு ஒரு 44 உள்ளே வந்திருக்கும். ஏன்னா அவன் 4 வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 949, ஓகேங்களா. 949. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 904, ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 447. அப்படியே ரேட்னா அந்தந்த ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா இதில் 94 வச்சுருக்கான். ஏபியில் வந்தது ஏசியில் வந்திருக்கு. இப்போ இதில் சி போர்டில் வந்தது ஏபியில் வந்திருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது பி போர்டில் உட்காருது, சி போர்டில் உட்காருது, அடுத்து ஏபியிலே உட்காருது, சேமாக உட்காந்துருது. அதுதான் கொஞ்சம் ஒரு கொலாப்ஸ் ஆகுது, தொட்டிங்களா. அதனால தான், ஓகேங்களா. இப்போ இதை வச்சு நம்ம இந்த 447 வச்சு மறுபடியும் நம்ம டுடே என்ன கெஸ்ஸிங் வரப்போகுதுன்றதை டீட்டெயிலாக நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம், ஓகேங்களா. இது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ. டேரெக்டாக யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கெஸ்ஸிங் எப்படி ப்ளே பண்ணுன்றது தெரியும், புரியும், ஓகேங்களா. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் கேஎல் மெம்பர்ஷிப் பேக்கில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. லிங்க்கை வந்து கீழே நான் தரேன், ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேரெக்டாக பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸு தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் 28/9/2024 447 நமக்கு என்ன டீட்டெயிலாக வரும் அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்குறோம், ஓகேங்களா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பவர் நம்பர் பார்த்துருவோம் டேரெக்டாக. ஏன்னா பவரில் தான் அடிக்கிறான். 0 1 2 3 4 0 1 2 3 4, ஓகேங்களா. 5 6 7 8 9. இதில் நம்ம இப்போ என்ன நம்பர் பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு 9 8 7, ஓகேங்களா. 9 8 7. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2 9 3, ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய பவரில் நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதாவது இது என்ன ஒரு காலண்டர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். அதாவது டீட்டெயிலாக சொல்லணும் இல்லையா. 0க்கு பவர் 5, 1க்கு பவர் 6, 2க்கு பவர் 7, 3க்கு பவர் 8, 4க்கு பவர் 9. இந்த பவரு ஃப்ளிப் நம்பர் இந்த மாதிரி ஒரு சாட் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சாட்டையும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸில் 987 அண்டு 293, ஓகேங்களா. இந்த நம்பர் தான். இப்போ இந்த 2 நம்பர் எடுத்துருக்கோம் இல்லையா, இதுலேருந்து நம்ம என்ன நம்பரை மேட்ச் பண்ணலான்றதை நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கணும் இல்லையா.
அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். அதாவது கான்ஃபிடென்ட்டாக இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஓப்பனாக சொல்லணும்னா. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன நம்பர் என்னென்ன டேட்டுக்கு நமக்கு அதிகபட்சம் என்னென்ன நம்பர் வருன்றதை நம்ம டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா இதில் ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்பவும் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இது வந்து இரண்டுமே பவரில் வரக்கூடிய நம்பர் 987 293. ஓகேங்களா? அதுக்கடுத்து இதுலேருந்து மேட்ச் பண்ணக்கூடிய இன்னொரு 2 நம்பரை வந்து பார்த்துக்கிடுவோம். இதில் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு சிபோர்டு வந்து 2 நமக்கு கான்ஃபிடென்ட்டாக இறங்கும். அதாவது இப்போ இன்னைக்கு 7 இறங்கியிருக்கு இல்லையா, அதை வச்சு நமக்கு 2 இறங்கும். அப்படியே அடித்தான்னு வச்சுக்கோங்களேன், 2 நமக்கு இறங்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இங்கிட்டு பார்த்தா அதே 9. ஓகேங்களா? ஏ போர்டுக்கு அதே 9 அதை விட்டாச்சுன்னா நமக்கு அதுக்கு அடுத்து நமக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 982. சேம் இதே தான். அதாவது இந்த நம்பரை வச்சு நம்ம ஹைலைட்டாக ஒரு நம்பர் எடுத்தாலும் 982 இதை தான் வருது. சரி, ஓகே. இன்னொரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா டேரெக்டாகவே சொல்லிடலாம். 987 982. இந்த 98ன்றது ஏபியில் உட்காருதா எதில் உட்காருன்றது நம்ம டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? நம்பர் பார்த்துக்கிட்டே 987 நம்ம பவர் அண்ட் ஃப்ளிப்பில் எடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பர், முக்கியமான ஒரு நம்பர். ஓகேங்களா? 987. ஓகேங்களா? இதே நம்ம வந்து இப்போ தனியாகவே எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? இதை வந்து 2 செக்ஷனாக பிரிச்சுக்கிடுவோம். அதாவது 987 சரி, இது இந்த செக்ஷன் இருக்கட்டும். 987 இது வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 345. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் பாக்ஸை தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? 345 எந்த செக்ஷனில் உட்காரும் தெரியாது. 3 4 5. ஓகேங்களா? 345 987 982 293 345. இதில் வந்து நமக்கு ஆனால் அதிகபட்சம் நம்ம சிபோர்டில் 7 வந்துச்சுன்னா 7 வந்திருக்கு இல்லையா, 1 2 உட்காரணும், இல்லை 3 உட்காரணும். உங்களுக்கு என்ன உட்காருன்றதை கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ் வெறும் 4 நம்பர் தான். 987 2 9 3 982 3 4 5. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு 4 டிஜிட் என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸிங் தான். முடிஞ்சு சிம்பிள் தான். 4 டிஜிட்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4 டிஜிட். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 0713. ஓகேங்களா? 0713. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 08882. ஓகேங்களா? 2 நம்பர் தான். இன்னும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது எனக்குன்னு ஒரு சான்சஸ் இருக்குது இல்லையா, அந்த நம்பரை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது என்னோடய ஒப்பீனியனில் உள்ள நம்பர், அது நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ணாமல் கூட விட்டுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வந்து நமக்கு ரொம்பவும் சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு 2 நம்பர் சொல்லியாச்சு. லாஸ்ட் ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? லாஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 02. இதில் பார்த்துக்கிட்டோம்னா 8588. ஓகேங்களா? 8588. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6802. ஓகேங்களா? இதுவும் தான் 4 நம்பர் தான். இதில் உங்களுக்கு எந்த செக்ஷன் உங்களுக்கு பாஸ் ஆகும், நம்ம கெஸ்ஸிங் எந்த செக்ஷன் உங்களுக்கு உட்காருதுன்றதை டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகேங்களா? அதாவது இந்த வீடியோவில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம டேரெக்டாக கொலன்னு பேசல, டேரெக்டாக வீடியோவே நம்பரை பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் வீடியோ வந்து இழுத்து விடாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், எது எப்படி விளாடுன்றதும் உங்களுக்கு புரியும். இது வந்து 4 டிஜிட்டில் 0713 0882
85886802 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, இதை பார்த்துக்குங்க, பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து நான் பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். இதில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் ஆல் போர்டில் நமக்கு இது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கு கார்னியா லாட்டரியில் 673 இந்த ட்ரா நம்பரை வச்சு ஆல் போர்டில் ஃபஸ்ட்டு நமக்கு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2. ஓகேங்களா, அதாவது இந்த 2 வந்து எதில் வந்திருக்குன்னா நம்மளுக்கு சி போர்டில் 7 வந்திருக்கு இல்லையா, அதை வச்சு நமக்கு 2 வந்திருக்கு. ஓகேங்களா, 2 வந்து இப்படி இறங்கியிருக்கு. இது வந்து சி போர்டில் இறங்கியிருக்க 7, அதனால் 2 வந்து உட்காரும். அதாவது 2 எதில் உட்காரும்னா பியில் இல்லை சியில் உட்காரும். இந்த 2 வந்து பியில் இல்லைன்னா சியில் உட்காரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 உட்காரும் பாருங்களேன். கத்திரி முடிச்சது. இப்போ வாங்க அடுத்த நம்பர் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். அடுத்த நம்பர் இல்லை இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5. ஓகேங்களா, 5 வந்து எதில் உட்காரும்னா எதை வச்சு வந்திருக்குன்னா 4 வந்திருக்குல்லையா, 2 4 வந்திருக்கு. அதனால் 4 இதை வந்து நீங்கள் 7 எடுத்துக்கலாம், பியில் எடுத்துக்கலாம். இதை வந்து 5 வந்து 7லையும் எடுத்துக்கலாம், பிலையும் எடுத்துக்கலாம். ஏ போர்டு பி போர்டு இல்லை 5 இதில் வந்து உட்காரும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 4 வந்திருக்கு இல்லையா, அதை வச்சு சொல்லணும்ல. அதை வச்சு நான் சொன்னேன்னா எல்லாருமே ஷாக் ஆவீங்க. என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆவீங்க. அது ஏன்றதை இப்போ நான் சொல்லிடுறேன். இதுதான் முக்கியமான ஒரு நம்பர். 4 7 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு. இந்த ஒரு 4 தான் ரொம்பவும் சீக்கான ஒரு நம்பர். ஓகேங்களா, என்ன சீக்குன்னு கேட்கக்கூடாது சரிங்களா, அது வந்து டேஞ்சரான நம்பர் தான். நான் சீக்கான நம்பர் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதில் ஃபைனலாக பார்க்கக்கூடிய நம்பர். இந்த நம்பரை பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இருக்க அதே பயம்தான் எனக்கு இருக்குது. ஆனால் இதுதான் வர்றதுக்கான கட்டம், இதுதான் சொல்லுது. ஓகேங்களா, இதில் வந்து 1 2 4 வந்தாலே நமக்கு வந்து 1 இறங்கிடும். அதாவது வெறும் 1 மட்டும் இறங்காது, 1 2 இறங்கிடும். ஓகேங்களா, இது வந்து இதில் ஒரு 4 வந்திருக்கு இல்லையா, ஏ போர்டில் 2 4 வந்தாலே 1 2 வந்து சேமாக இறங்கும். ஒன்று ஏபியில் உட்காரணும், இல்லை ஏசியில் உட்காரணும். சிம்பிள் தான். ஏபியா ஏசியா அவ்வளோதான். இது வந்து சிங்கிள் சோலோ பெர்ஃபார்மன்ஸு, ஏ போர்டு மட்டும்தான். ஓகேங்களா, அதாவது 2 5 1 1 5 2 இப்படியும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். சிம்பிள் மெத்தடு தான். இந்த 152 கூட பாக்ஸாக போட்டுக்குங்க. ஓகேங்களா, 3 டிஜிட் பாக்ஸாக போட்டு லிமிட் அப்ளை பண்ணிங்க, கவனம் அப்ளை பண்ணிக்கிங்க. ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு நம்ம ரொம்ப உங்களை குழப்பவே விரும்பலை. ஓகேங்களா, அதனால தான் லிமிட்டாகவே எடுத்தாச்சு, சிம்பிளாக எடுத்தாச்சு. நம்மளுக்கு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நம்மளுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வின்னிங்கை தொட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இதே ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு சூப்பரான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. இந்த 152 பாக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி இன்னொரு நம்பர் நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா. ஓகே, 152 128 இதையும் எடுத்துங்க. ஓகேங்களா, இது வந்து ஏ செக்ஷன், இது வந்து பி செக்ஷன். ஏ பாஸ் ஆகுமா பி பாஸ் ஆகுமா இதையும் சொல்லுங்கள். இதில் எத்தனை நம்பர் பாஸ் ஆகும், ஏல எத்தனை நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பியில் எத்தனை நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் டீட்டெயிலாக நம்மளுக்கு சொல்லுங்கள். ஒரு மோட்டிவேஷன் தான். 152 128 ரொம்பலாம் சிம்பிளில் ஒரே நம்பர் வித்தியாசம் தான். இதில் எந்த நம்பர் சொல்லணும்னு சொல்லுங்கள். அதுக்காண்டி 12 12ன்னு சொல்லக்கூடாது. உங்கள் கிசிங்கோட கரெக்டாக மேட்ச் ஆகிற நம்பரை மட்டும் பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா, 152 128 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, இன்றைய கிசிங் எல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேங்களா, டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.